ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் லோச்சனா. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் டென்டேட்டிவ் ஷெடியூல் பற்றி பார்க்கலாம். ஸோ அது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டென்டேட்டிவ் ஷெடியூலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து டிஎன்எல்ஏ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே குவிக் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டென்டேட்டிவ் ஷெடியூல் தான் இருக்கும். ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக என்னென்ன விஷயங்கள் எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், தமிழ்நாடு லேட்ரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் அட்மிஷன் ஃபார் பிஇ பிடெக் 2025 to 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ வந்து 5ஆம் தேதி பண்ணியிருக்காங்க. ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 6ஆம் தேதியிலேயே நம்ம வந்து அப்ளிகேஷனும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5/7/2025. ஸோ 5ஆம் தேதி 7வது மாதத்தோட நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து முடியுது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ 1 month கிட்ட டைம் இருக்குது. நீங்கள் யாராவது அட்டஸ்டட் வாங்கலை இல்லை இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 1 monthக்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கும் நேர்லலாம் போக வேண்டியதே கிடையாது. ஸோ ஆன்லைன் இது வெரிஃபிகேஷன் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 20/6/2025 10/7/2025 வரைக்கும் நடக்குது. ஸோ பாருங்கள், நம்ம கவுன்சிலிங் முடியறதுக்கு முன்னாடியே, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இன்னிலேருந்து 6ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பேட்சாக இன்றைக்கி யார் பண்ணாங்களோ அன்றைக்கி வந்து 20ஆம் தேதியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேட்சாக பிரித்து 20ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தான் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே வெரிஃபிகேஷன் டைமில் நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்றது அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணாலே போதும். ஸோ அடுத்து பாருங்கள், பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எல்லாரோட சர்டிஃபிகேட்ஸுமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா 7 நாள் கழித்து தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டே அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட மார்க்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் கம்யூனிட்டியில் உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ, நீங்கள் வந்து ஓவராலாக எத்தனாவது ரேங்க் வந்திருக்கீங்க, உங்களுடைய ரவுண்ட் என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வருவீங்களா இல்லை செகண்ட் ரவுண்டில் வருவீங்களா அப்படிங்கிறத வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷனில் தான் தெரியும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து என்னைக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 17/7/2025 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாக்ட் டேட்டில் தான் வந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இதில் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, பட் அதுக்கு முன்னாடியே தான் எப்பவுமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இந்த வருஷமும் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல். ஸோ நான் கிரிவரன்ஸ் பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்து கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ். ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போதே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுத்துருப்போம் இல்லையா? நம்ம வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, லெக் சர்வீஸ் மேனா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா, இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ அவங்களுக்கான ரிசர்வேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு தான் வந்து கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ அவங்களுக்கு அலாட் ஆனதுக்கப்புறமா தான் ஜென்ரல் கவுன்சிலிங் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கவுன்சிலிங் வந்து எப்போ, அந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/7/2025 23/7 வரைக்கும் நடக்குது. ஸோ அதில் ஃபில்லான காலேஜஸ் போக தான் வந்து நம்மளுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் காட்டும். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்னா எல்லாருமே காமனாக, நான் எதுலேயுமே கிடையாது, நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேன் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு நடத்தப்படுற கவுன்சிலிங் தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்னா என்னென்னா நார்மலாக நம்மள மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே நடக்கும். ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா 2 ரவுண்டாக நடக்கும், இல்லை 3 ரவுண்டாக நடக்கும். இந்த வருஷம் மேபி 2 ரவுண்டு நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயருமே 2 ரவுண்ட் தான் வந்து நடத்துனாங்க. ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் என்னென்ன காலேஜ் வந்து உங்கள் மார்க்குக்கு இருக்குது, உங்கள் கட் ஆஃப்க்கு எந்தெந்த காலேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எந்தெந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்குமே நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னால் வந்து ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அரியர் வச்சு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் மூலியமாக நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் 6 செமஸ்டரில் 6வது செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்ட் அரியர் வச்சிட்டேன் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அரியர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கான மார்க் ஷீட்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் டிஎன்எல்ஏல 2025 ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்ஸ் வந்து கவுன்சிலிங் டேட்ஸ் வில் பி அப்டேட்
அப்டேட்டட். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து இந்த டேட்டை வந்து அப்டேட் பண்ணலை. ஸோ எஸ்சிஏ அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங். ஸோ எஸ்சிஏல ஃபில் ஆகாத சீட்ஸ் வந்து எஸ்சி கவுன்சிலிங்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து வெறும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ எஸ்சிஏ அகேன்ஸ்ட் எஸ்சி கவுன்சிலிங்கில் வந்து அதுக்குமே வந்து இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டுத்துக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலுமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து காலேஜ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். நான் உங்களுக்கு கிரிவரன்ஸ் பற்றி மட்டும் நான் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.